உலகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கணும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒழுக்கத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ இந்த உங்களுடைய இந்த விளையாட்டோட கூட என்னவும் இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும். என்ன இருக்கணும்? விளையாட்டுனால ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் வந்துடும். பட் எனிவே நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும், இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு மகத்தான விஷன் இருக்குது. விஷன்னா என்ன? லட்சியம் இருக்குது. கடவுள் உங்களை படைக்கும் போதே இந்த குழந்தைக்கு நான் இதை வச்சுருக்கேன், புரியுதா? ஒருத்தர் ஐஏஎஸ் ஆவாங்க, ஒருத்தர் ஐபிஎஸ் ஆவாங்க, ஒருத்தவங்க தொழிலதிபர் ஆகுவாங்க, ஒருத்தவங்க இந்த மாதிரி சிலம்பத்துக்கு ஆசான் ஆவாங்க. விதவிதமான இந்த உலகில் தொழில்கள் இருக்கிறது. அது மாதிரி உங்களுக்குன்னு கடவுள் ஒன்று வச்சிருப்பார். ஒரு மகத்தான ஒரு செயல் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் நடக்கணும். புரியுதா குழந்தைகளா? என்ன நடக்கணும்? ஒரு மகத்தான செயல். என்ன செயல்? அப்போ அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். கடவுள் என்ன எதுக்காக படைச்சிருக்காரு? ஏதோ ஒரு நான் பெரிய விஷயம் இந்த உலகத்தில் பண்ண போகிறேன். அப்போ இந்த உலகத்துக்கு நான் எதையோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறேன். அதுக்கு நான் எப்படி வளரணும்? நீங்கள் வளரும் போதே நீங்கள் எல்லாருமே எதுக்காக வளர்றீங்க? பெருசாக என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? பெரிய விஷயம்னா என்ன? மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு பங்களிப்பு செய்கிறது. இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மனசில் நினச்சிக்கிட்டே வளரணும்னு சொல்லி உங்கள் கூட இந்த ஒத்துழைப்பு கொடுக்குற உங்களுடைய பேரண்ட்ஸ், ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் எல்லாமே படி இப்போ எல்லாமே சொசைட்டி அப்படி தான் இருக்குது, படிப்புக்கு ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுவும் இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளான சிலம்பம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கொடுக்குற இந்த கான்ட்ரிபியூஷனை பேரண்ட்ஸை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த அமைப்பினரை பாராட்டுகிறேன். இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.